நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. நின்றே பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள், நின்றே திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ. நின்றே பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள், நின்றே திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. தேவகி நந்தன ராதா ஜீவன கேசவா ஹரே மாதவா. பூதகி மர்தன பாப விநாசன கேசவா ஹரே மாதவா. கோகுல பாலனே ஓடி வாயோ, கோபால பாலனே ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. கம்ச விமர்தன காளிய நர்தன கேசவா ஹரே மாதவா. ஆர்ச்சித வத்சல ஆபத் பாந்தவ கேசவா ஹரே மாதவா. ஓங்காரநாதமே ஓடி வாயோ, ஆனந்த கீதமே ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. பாண்டவ ரக்ஷக பாப விநாசக கேசவா ஹரே மாதவா. அர்ஜுன ரக்ஷக அஜ்ஞாத நாசக கேசவா ஹரே மாதவா. கீதாமிருதமே ஓடி வாயோ, ஹிருதயானந்தமே ஆடி வாயோ. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சலங்கை கட்டி சலங்கை கட்டி கிருஷ்ணா சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ, எங்கே தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. பெரிய வீடு நான் வைகுந்தத்தில் வச்சுட்டு இருக்கேன், அதை கேட்கவே மாட்டேங்கிறான். இவன் என்னமோ இத்தையே மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கானேங்கிறதுக்காக சரி போ அதையும் கொடுக்குறார். எப்பவாவது அவன் முக்தி கேட்பனான்னு பார்த்தால் தள்ளிண்டே போறானோ இல்லையோ. அப்ப இந்த லோகத்து இன்பத்தை கேட்பவன் தான் ஐஸ்வர்யார்த்தி. அவன் கீழ் நிலை, நம்முடைய நிலை ரொம்ப மேல் நிலை. ஆழ்வார்கள் பகவான் அடையணும்னு ஆசைப்படுறார்களோ இல்லையோ, அது உயர்ந்த நிலை. இப்ப இந்த கீழ் நிலையில ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஐஸ்வர்யார்த்தி இந்த லோகத்து இன்பத்தை விரும்புறானே, அவனைத்தான் கண்ணன் ரெண்டா பிரிச்சு சொல்றார். ஏற்கனவே செல்வம் இருந்துதான், அதை தொலைச்சிட்டானா. தொலைஞ்ச செல்வத்தை மீட்டு கொடுன்னு பகவான்கிட்ட வந்து கேட்குறான். அவன் ஒரு வகை. என்கிட்ட முன்னாடிலாம் இருந்ததே கிடையாது சுவாமி, புதுசாக கொடும், அது ரெண்டாவது வகை. ஒரு தரம் இருந்ததை தொலைச்சுட்டு மீட்டு கொடுன்னு கேட்கறது ஒரு வகை. அதெல்லாம் எப்பவுமே இருந்ததில்லை, நீர் புதுசாகவே கொடும் அப்படின்னு கேட்கறது அடுத்த வகை. இதுக்கு தான் பிரஷ்ட ஐஸ்வர்ய காமன் அபூர்வ ஐஸ்வர்ய காமன்னு சொல்லுவார்கள். ஆக மொத்தத்தில் இப்போ 4 பேர் ஆச்சு பாருங்க. இழந்த செல்வத்தை மீட்க கேட்குபவன், புது செல்வத்தை கேட்பவன், ஆத்மாவே அனுபவிக்கணும்னு வேண்டுபவன், பகவானை அடைந்து தொண்டு புரிய இச்சிப்பவன். ஆக மொத்தம் 4 பேரா? இந்த 4 பேரை பிரிச்சுனுட்டா 3 ஆக்கி விடலாமா? ஐஸ்வர்யத்தை கேட்குறவன், ஆத்மாவை கேட்குறவன், பகவானை கேட்குறவன். இந்த 3 பேரையும் கூட்டிக்கணும்னு தான் பெரியாழ்வாருக்கு இப்போ ஆசை. அதை 3வது 4வது 5வது பாசுரங்களில் இந்த 3 பேரையும் வாங்கோன்னு கூப்பிட்டார். அதில் 3வது பாசுரத்தில் பெருமானையே விரும்புகிறவனை வாங்கோன்னு கூப்பிட்டார்.
நாலாவது பாசுரத்தில் ஆத்மாவை விரும்புறவனையும் வான்னு கூட்டார். அஞ்சாவது பாசுரத்தில் இந்த லோக ஐஸ்வர்யத்தை விரும்புறவனையும் வான்னு கூட்டார். 3, 4, 5. அப்புறம் 6, 7, 8 கூப்பிட்ட வரிசையில் அவ 3 பேரும் வந்துட்டான்னு சொல்லிவிட்டார். அப்படின்னா 6, 7, 8 6வது பாட்டில் பெருமானே வேணும்னு சொல்றவன் வந்துட்டான்னார். 7வது பாட்டில் ஆத்மாவே வேணும்னு சொல்றவன் வந்துட்டான்னார். 8வது பாட்டில் இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் கேட்கிறவன் வந்துட்டான்னுட்டார். அப்புறம் 9, 10, 11 அதே வரிசையில் அவரோட கூடி இவரும் பல்லாண்டு பாடுகிறார். அதுல 9வது பாசுரத்தில் இதோ பகவானே வேணும்னு சொல்றவன் என்னோட சேர்ந்து நானும் அவனோட பல்லாண்டு பாடுறேன். 10வது பாட்டில் ஆத்மாவே வேணும்னு சொல்றவன் சேர்ந்து அவனோட சேர்ந்து பல்லாண்டு பாடுறேன். 11வது பாசுரத்தில் தோ இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்றவனோட சேர்ந்து பல்லாண்டு பாடுகிறேன். ஆக 3, 4, 5 6, 7, 8 9, 10, 11 இப்படி 3, 9 பாசுரங்கள். அப்ப பெரியாழ்வாருக்கு நல்ல எண்ணம் என்ன பாருங்க, அவராட்டம் இருக்கிறவாளை மட்டும்தான் கூட்டுப்பாருன்னு இல்லை, நம்மாட்டம் இருக்கிறவர்களையும் கூட்டுக்கிறார். விட்டுருந்தா நம்மெல்லாம் என்ன கதி ஆகும்? நல்ல வேளை நம்மளையும் சேர்த்து கூட்டின்னு போயிருக்காளோ, தப்பிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இல்லைன்னா இந்த ஆழ்வார் நீ வாண்டவே வாண்டான்னு இருந்தாருனால். அதனாலே ஒரு எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மகான்கள் எல்லாரையும் யாரையும் தள்ள மாட்டா, எல்லாரையும் கொள்ளுவார்கள். நாம நினைச்சுட்டு இருக்கோம் நீங்க வேண்டாம் வாண்டான்னு பிடிச்சி தள்ளுவான்னுட்டு. இப்போ கோவில்களுக்கெல்லாம் போறோம், இங்க நிற்காதே அங்க நிற்காதே, அப்படி ஓரம்போ இப்படி ஓரம்போங்கிறாளோ இல்லையோ. நமக்கு தோணி வரலாம், ஏன் நம்மளை வாங்கோ வாங்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறா, போங்கோ போங்கோங்கிறாளே. வாங்கோ வாங்கோன்னு சொன்னா வருவோம். என்ன பல அர்ச்சக சுவாமிகள் இருக்கா, அவ அந்த பெருமாளை ஆரத்தி பண்ணி சேவை பண்ணி வைக்கிற அழகிலேயே இன்னொரு தரம் வரலாம் போல இருக்கும். அவ்வளவு நன்னா நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ. பெரியாழ்வார் கைதேர்ந்தவர். அவர் பாட்டை நாம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நாம இந்த லோகத்து இன்பம் வேண்டவனா இருந்தாலும் எண்ணம் மாறி பெருமாளே வேணும்னு சொல்லிடுவோமா. நாம ஆத்மாவை வேண்டுபவனா இருந்தாலும் வேண்டவே வேண்டாம், அவர் இருக்கிறச்சே என்ன இந்த கேவல அனுபவம், என்ன உள்ளம் மாறி அவரிடத்திலே வந்துருவோமா. எப்படியும் பெருமான விரும்புபவன் அவனிடத்தில் தான் இருக்க போகிறான். இந்த மூவகைப்பட்டவர்களையும் கூப்பிட்டார். மூவகைப்பட்டவர்கள் வந்தார்னு சொன்னார். மூவகைப்பட்டவர்களோடு சேர்ந்து தானும் மங்களாசாசனம் பண்ணினார். இதுதான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் பாடியிருப்பது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ஒரு ஆச்சரியமான அர்த்தம், மங்களாசாசனம் பண்ணலாமா கூடாதா? அவர் தானே நமக்கு பண்ணணும். ஒரு 2, 3 இடம் மட்டும் சொல்லட்டுமா. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. திரும்பி கூட்டின்னு வர்றாரு தசரதன். எதிர்த்து பரசுராமர் வந்தார்னு கதை கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ. அவர் ஆறு, நீ சிவனுடைய வில்லை முறிச்சிருக்கே, அது ஏற்கனவே முறிஞ்ச வில்லு, என் கையில விஷ்ணுவனுடைய வில்லு இருக்கு, இது முறியாத வில். ராமா, இது என்ன உடஞ்சி போன வில்லை உடைச்சு பெரிய பேர் வாங்கிக்கிறது, நீ உடையாத வில்லை உடைச்சு காட்டு அப்படின்னு ரொம்ப செருக்கோட வந்தார். ராமன் அவரிடத்துல இருக்கிற வில்லை வாங்கினார். அவர் செருக்கு தீர்ந்து தன் க்ஷேத்திரத்துக்கு தபஸுக்கு போயிட்டார்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. தசரதன் எப்பேற்பட்ட மகாவீரன், 60,000 வருஷம் ஆண்டு இருக்கிறவன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தால் அதுல தேவர்கள் பக்கம் நின்று ஜெயிச்சு கொடுக்கிறவர். இவ்வளவு பெரிய வீரம் இருந்தும் பரசுராமர் குழந்தைகளை எதிர்த்து வந்தார்னு பார்த்த உடனே மயக்கமாக சரிந்தால்னு வால்மீகி ராமாயண சரித்திரம். ஒரு க்ஷத்ரியன், அதுவன் தசரத நாட்டம் வீரம் இருக்கிறவர், ஒத்தர் வந்துட்டாருங்கிறதுக்காக அவன் மயங்கி போய் சரிஞ்சிடுவார். அப்படி மயக்கம் வருமா? தசரதனுக்கு என்ன வீரமே கிடையாதா, சக்தி கிடையாதனால் எத்தனைக்கு எத்தனை அவருக்கு சக்தி இருக்கோ அத்தனை கத்தனை தன் ராமனிடத்துல பரிவு இருக்கிறது. இப்ப அந்த பரிவு தாண்டிடுத்து, சக்தி கீழே படுத்துடுத்து. இவருக்கு என்னதான் சக்தி இருந்தாலும் நம்ம ராமன் குழந்தைக்கு என்ன வந்துடுமோ அந்த பரிவும் அந்த பதைப்பும் இருந்து பாருங்க. அதனாலதான் பாலானாம் மமபுத்திரானாம் அபயந்தாத்து மருகசி, பரசுராமர் காலில் விழுந்து என் குழந்தைகளை காப்பாத்து, ஒன்றும் பண்ணிவிடாதே. ஆனா அவர் கோபம் மாறலேன்னு தெரிஞ்ச உடனே மயக்கமா சரிந்தார். அப்புறம் நடந்ததெல்லாம் தசரதனுக்கு தெரியவே தெரியாது. ராமன் அவர்கிட்டேருந்து வில்ல வாங்கினார். பரசுராமருடைய திமிர் அடங்கி போச்சு. பரசுராமர் புறப்பட்டு போயிட்டார். அப்ப ஜலந்தளிச்சு தசரதனை எழுப்புறா. அவர் அப்படி மலங்கு பார்த்து, என் குழந்தை உயிரோடு இருக்கானா போயிட்டானா அப்படின்னு கேட்கிறார். ஒண்ணுமில்லையே, பரசுராமர் போயிட்டாரேன்னா, ஓ 2வது பிறவி என் ராமனுக்கு கிடைத்ததுங்கிறான் தசரதன். அப்படின்னா அந்த ராமனுடைய திருமேனியில் அவருக்கு எவ்வளவு பரிவு இருந்திருக்கணும். நாம பார்த்து ராமனை ரட்சிக்கணும், அவருக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது. அப்ப பெருமானுடைய திருமேனி சௌகுமாரியம், அதன் மென்மையை நினைத்தால் நாம தான் அவரை காப்பாற்றணும். ஆனா அதனுடைய வலிமையை நினைத்தால் அவர் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்ப நாம எந்த கோஷ்டின்னு பார்த்துக்கணும். அவருடைய வலிமையை நினைக்க போறோமா, அவருடைய மென்மையை நினைக்க போறோமா? வலிமையை நினைச்சா நம்ம பல்லாண்டு பாடக்கூடாது, அவர் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். மென்மையை நினைத்தா நாம தான் பல்லாண்டு பாட வேண்டும். இது இருக்கட்டும், பெத்தவனுக்கு ஒரே எப்பவுமே பரிவு அதிகமா இருக்கும், அன்பு அதிகமா இருக்கும், பாடட்டும். விஸ்வாமித்திரர்
எவ்வளோ பெரிய ரிஷி, பிரம்மஞானி சொல்லி அவருக்கு கண்டிப்பா ராமன் திருமால்னு தெரியாதா? அவராவது உள்ள நெகிழ்ந்து போகாது இருக்க வேண்டாமோ? தாட்டகை பெரிய உருவத்தோடு நின்றாள். தாட்டகை ராமன் ஒரே அம்பால வீழ்த்த போறார். இந்த பக்கம் தாட்டகையை பார்த்துட்டு ராமனை திரும்பி பார்த்த உடனே, யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன், ராமா உனக்கு ஒண்ணு வராம நீ நீடூழி வாழ்க. இது விஸ்வாமித்திரருடைய வார்த்தை. பிரம்மஞானி போய் ஒண்ணுமில்லாத ஒரு தாட்டகையால ராமனுக்கு ஆபத்து வந்துடும் நினைக்கலாமா? நினைத்தார். ஏன்னா அவர் தாட்டகைன்னு பார்க்கல, ராமனுடைய திருமேனி அழகை பார்த்தார். இந்த அழகுதான் அவர் மனசுல தைச்சதே தவிர, என்ன இவர் திருமால், இவர் ஒரு அம்பு விட்டா அவ முடிஞ்சு படப்பறான்னு அவர் நினைக்கவே இல்லையே. அப்ப விஸ்வாமித்திரரும் அப்படித்தான் பண்ணியிருக்கார். அவ்வளவு கூட இருக்கட்டும், விஸ்வாமித்திரர் கூட ஒரு ஜீவாத்மா, ஏதோ புரியலே பண்ணிவிட்டார். ரிஷிகள் மொத்த பேரும் சேர்ந்து ராமன் தண்டகாரண்யத்துக்குள் நுழைகிறாள். காட்டுக்குள்ள சீத்தை அடைச்சின்னு ராமன் நுழைகிறார். அப்ப எல்லா ரிஷிகளும் ராமனை தரிசிக்கிறா. அவ பார்த்த உடனே சொல்றாளாம், மங்களம் மங்களம் மங்களம், மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிரண்ணு திடவிரதாக, ராமாவனுக்கு மங்களம் உண்டாகுக. ராமன் கேட்டார், இப்ப என்ன ஆபத்து? காட்டுல ஒத்துருமே இல்லை, எனக்கு எதுக்கு இப்ப மங்களம் பாடுறீங்க என்ன ராமன் கேட்கிறார். அப்ப ரிஷி சொல்றார், இந்த மாந்தோலும் மரவுரியும் உடம்புக்கு எப்படி பொருத்தமா இருக்கு தெரியும் ராமா? நாங்கள்லாம் இதை போட்டுண்டு ஒரு 100 வருஷமா இதை ஒழுங்கா உடுத்திக்கணும்னு ரொம்ப நாளா பட்டு இருக்கோம். ஆனா எங்க உடம்புக்கு இன்னும் இந்த மாந்தோலும் பொருந்தலே, மரவுரியும் பொருந்தலே. நீ அதுக்குன்னு பிறந்தவனே இல்லை, நீ பிறந்தது பட்டாடைக்காக. ஆனா இன்னைக்கு தான் கை கேட்டுக்கொண்டதற்காக மாந்தோல் மரவுரி காட்டுக்குன்னு ஆடை அணிஞ்சின்னு வந்திருக்கார். ஆனா உன் திருமேனிக்கு என்ன பொருத்தமா இருக்குது? இந்த அழகை பார்த்தா எங்களுக்கே கண்ணெச்சில் பட்டுடும் போல் இருக்கே. எங்க திருஷ்டி தோஷம் உன் பேர்ல படாத இருக்கட்டும், மங்களம் மங்களம், உனக்கு பல்லாண்டு உண்டாக ரிஷிகள் அத்தனை பேரும் சொல்றார்கள். அப்ப ராமனே அது 25 வயசுக்கு காட்டுக்கு போயிருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு 2 வருஷம் எடுத்து போ, வயசு 27, வில்ல பிடித்தா யமன் நடங்குகிறான். அப்படி இருக்கிற ராமனை பார்த்து உனக்கு ஒண்ணு வராது இருக்கட்டும்னு ரிஷிகள் பாடியிருக்கணும்னால், அப்ப எவ்வளவு பரிவு அந்த ராமனுடைய திருமையில இருந்திருக்கணும். சீதை மகாலட்சுமி தானே. அப்ப மகாலட்சுமிக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை தெரியாதா? நன்னா தெரியும். ஒரு நாள் மறுநாள் பொழுது விடிந்தா பட்டாபிஷேகம். அதற்குள் கைகேயி தசரதனிடத்தே பேசி வரம் வாங்கி கொண்டாள். அந்த வரத்தை பத்தி ராமனிடத்துல சொல்லி காட்டுக்கு போன்னு சொல்லணும். அதுக்காக கைகேயி சுமந்திரனை அனுப்பினாள். சுமந்திரன் வந்து ராமனை கூப்பிடுகிறான். ராமன் தன்னிடத்துல அந்தப்புறத்திலேருந்து எழுந்து வாசலுக்கு வரார். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களான் நபுததுஷி. ரொம்ப ஆச்சரியமான வால்மீகி ராமாயண ஸ்லோகம். சீதை ராமனை பின்தொடர்ந்து வந்தாளாம். வந்துட்டு அவர் வெளியில போறச்சே, உன்னை எல்லா தெய்வங்களும் எல்லா திசையிலையும் காப்பாத்தட்டும். இவர் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். ஆனா இவரை பார்த்து சீத்தை சொல்றா, வடக்க உன்னை இந்திரன் காப்பாற்றட்டும், தெற்க யமன் காப்பாற்றட்டும், அதே வடக்க குபேரன் காப்பாற்றட்டும், கிழக்க இந்திரன் காப்பாற்றட்டும், மேற்க வருணன் காப்பாற்றட்டும். பெருமாள் சிரிக்கிறார், இவா மொத்த பேரையும் நான் காப்பாத்தின்னு இருக்கேன், இவர் என்னமோ இவர்கள் என்ன காப்பாற்றட்டும்னு சொல்லிட்டு இருக்காள். என்ன பூர்வாம் திசாம் வஜ்ரதசா தட்சிணாம் பாதுதேயமஹா. அதாவது என்ன, அந்த ராமனுடைய அழகுல மயங்கி சொன்ன சொல். யாரோ இவனை காப்பாற்றணும்னு சொல்ல வைக்கிறது தவிர, இவரை கண்டு நடுங்கி அத்தனை தேவத்தையும் ஓடின்னு இருக்குன்றது புரியாத படுத்து பாருங்க. ஏன், கண்ணன் பிறக்கச்சே 4 தோள்களோட பிறந்தார். அவர் 2ஓட இல்லை, சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு 4 தோள்களோட தான் கண்ணன் பிறந்தார். அத்தனை திருவாபரணங்களையும் அத்தனை நகநட்டையும் சாத்தின்னு இருந்தார். அப்ப வசுதேவரன் தேவகியை நோக்கி பிரார்த்திக்கிறார், உபசம்ஹர விஸ்வாத்மன்னு ரூபமேதது சதுர்புஜம். இந்த 4 தோள் உருவத்தை மறைத்துக்கொள், என்ன அழகு, எங்க கண்ணெச்சில் பட்டுடும் போல் இருக்கே, கம்சனுக்கு செய்தி போடும் காட்டாதே அப்படின்னு தேவகியும் அதே போல தேவகியும் வசுதேவரும் பிரார்த்தித்தார்கள். ஆகைவா எல்லாரும் கேட்டிருக்கிறத பார்த்தாலும் பயப்படுறா பயப்படுறா பயப்படுறா. யாரு முழுமுதற் கடவுளோ சர்வ வல்லமை படைத்தவனோ அவனை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள்னால் பயப்பட வேண்டியது இல்லையேன்னா, அவன் மென்மையை நினைத்தா பயப்படணும். அப்ப பல்லாண்டு தான் பாட வேண்டும். அதைத்தான் பெரியாழ்வார் பார்த்தார்னா, அப்ப அவர் உள்ளம் எவ்வளவு உயர்ந்த உள்ளம். நாம இன்னும் பெருமாளை பார்த்த உடனே எத்தத்தையோ கேட்டுருக்கோம். அவர் எத்தத்தோ கேட்கறது இல்லை, அவனையே பார்த்து அவனுக்கு நல்லது நடக்கணும்னு வேண்டினாரோ இல்லையோ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய திருவடி தாமர்கள் செவ்வி திருக்காப்பு நன்னா இருக்கட்டும், பல்லாண்டு பாடுகிறேன். அப்ப எத்தனை பல்லாண்டு இருக்கு பாருங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா 4 தடவை பல்லாண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம். 4 தடவை எதுக்கு தெரியுமா? ஒரு தரம் பாடினா போராதானால் முதல்ல மனுஷர்களுடைய காலக்கணக்கார பாடினாராம். அடுத்து தேவர்களுடைய காலத்தால பல்லாண்டுன்னு பாடினார். அடுத்து நான்முகன் பிரம்மாவனுடைய காலக்கணக்கில் பாடினார். கடைசியா எத்தனை பிரம்மாக்கள் இருப்பாளோ அத்தனை பேருடைய காலத்தாலும் பாடினார். இத்தனை பாடினவருக்கு போரும்னு தோண வேண்டாமோ? அந்த பாட்டை இன்னொரு தடவை நீங்க சொல்லி பாருங்க, அதுல வினை சொல்லே இருக்காது. ஒரு பாடல் முடியணும்னா வினை முற்றணும் இல்லையோ? ஒரு வினை சொல்லு சொன்னத்தானே முடியும். இன்று உபன்யாசம் சொன்னார் வச்சாதான் முடியும். இன்னும் உபன்யாசம் என்ன உபன்யாசம்னு கேட்போம் இல்லையோ? இன்னும் உபன்யாசம் சொன்னார், இன்று பாட்டு பாடினார். அப்ப வினை வைத்தா தானே முடியும், ஒரு கிரியாபதம் வரணும் இல்லையா? ஆனா இந்த பாசுரத்தை பார்த்தீங்கன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்றோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு உண்டாயிடுக ஏற்படுக என்று சொல்லு இருக்கணும். அந்த சொல்ல அங்க இல்லவே இல்லை. அப்ப என்ன வினை சொல்லே இல்லாத ஒரு பாட்டா? அந்த பாட்டுல சொற்குற்றம் பொருட்குற்றம் வந்துடும். இப்போ சொல்லு இருந்தா கிரியாபதத்தோட தான் பாட்டை முடிச்சாகணும். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிறவர் ரொம்ப ஆச்சரியமா உரை சொல்லுகிறார். அவர் ஏன் தெரியுமா உண்டாயிடுக ஆயிடுகன்னு பாடு முடிக்கல? அவருக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு எத்தனை தரம் சொல்லணுமோ அத்தனை தரம் சொல்லிட்டோங்கிற திருப்தியே வரலையாம் அவருக்கு. இன்னொரு 100 தரம் பல்லாண்டு 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 அத்தனை 1000 ஆண்டுன்னு சொல்லணும். ஆனா பாட்டுல இடம் இல்லை. நம்ம வினை சொல்ல வச்சுட்டோம்னா அப்ப இத்தனை பல்லாண்டு போரும்னு அர்த்தம். நம்ம வினை சொல்ல வைக்காது இருந்தா நிறைய பல்லாண்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் இல்லையோ? அப்படிங்கிறதுக்காக வினை சொல்லே வைக்காமல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதின்றோள் மணிவண்ணா. பெருமான் கேட்கிறார், என்னை பார்த்து பயப்படுறீரே, இது நியாயம் ஆழ்வீர்? எல்லாரும் யாரையோ பார்த்து அசுரனை பார்த்து பயப்படுவா, ராட்சசனை பார்த்து பயப்படுவா. எனக்கு யாரை கண்டு பயம் கிடையாதே, நீரே பயப்படுறீர்? அவர் பயத்தை போக்கணும்னு பெருமாள் ஒரு சின்ன திட்டம் போட்டார். இது எதே போலன்னால் சுக்ரீவன் ராமனிடத்தே பயந்தான். வாலிய ராமனால கொல்ல முடியுமா தெரியல, ஆனா இவரானா கொல்றேன்னு சொல்றார். ராமா நீ ஒரு பரீட்சை கொடு, அப்பதான் வாலிய கொல்றதுக்கு உனக்கு சக்தி இருக்குன்னு நான் ஒத்துப்பேன் என்று சுக்ரீவன் கூறினார். இந்த பரீட்சை உங்களுக்கு தெரியும். மாயாவின்னு ஒருத்தனுடைய பெரிய சரீரம் கீழே கடந்தது. அதை வாலி ஏற்கனவே கொன்னு தூக்கி போட்டு ரொம்ப தூரத்துக்கு அப்பால் போய் விழுந்திருக்கு. அந்த உடலை ஒன்னால தூக்கி போட முடியுமான்னு சுக்ரீவன் கேட்டான். ராமன் காலால எத்தினார். அந்த உயிரற்ற உடல் ரொம்ப தூரத்துக்கு போய் விழுந்தது. போருமா? இப்ப நான் ஜெயிப்பேன்னு உறுதியான்னு ராமன் கேட்கிறார். சுக்ரீவன் பதில் சொன்னா, அன்னைக்கு இந்த உடம்பை எங்க அண்ணா தூக்கி அடிக்கச்சே அதில் எலும்பு சதை சீழு ரத்தம் எல்லாம் இருந்தது. இப்போ ரொம்ப நாளாக அது வெயிலையும் மழையிலையும் காஞ்சி காஞ்சி ஒன்றுமில்லை, எலும்பு கூடு தான் இருக்கு. இதை நீ தூக்கி அடிச்சதை பெரிய வீரம்னு ஒத்துக்க முடியாதுன்னுட்டான். ராமன் பார்த்தார், அப்போ அடுத்த பரீட்சையா? என்ன பரீட்சைன்னு சொல்லு. ஏற்கனவே ஒரு பரீட்சை எழுதிட்டேன், இப்போ இன்னொரு பரீட்சையான இந்த பெரிய மரம் இருக்குப்பார், 7 மரங்கள் சால விருட்சங்கள். இந்த மரத்தை ஒன்னொன்னு எங்க அண்ணா ஒரே ஒரு அம்பால பேத்துடுவார். ராமா ஒன்னால முடியுமா? ராமன் உடனே அம்பை எடுத்தார், வில்லை குனித்தார், அம்பை விட்டார். ஒரே அம்பு 7 மரங்களையும் துளைத்து கொண்டு போயிட்டுன்னு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அதை பத்தி கம்பர் கூறுகிறார். 7க்கு இக்கணை இலக்கானதோன்னுட்டு ராமன் ஒரு வார்த்தை சொன்னாராம். அம்பை வச்சு ஏத்தி பூட்டி விட்டுட்டு 7ஐ அழித்து வா. இது ராமனுடைய வாக்கியம். 7 மரங்களைன்னு சொல்ல அவர் விட்டுட்டார். 7ஐ பிளந்து வா. 7 மரங்களை பிளந்துவிட்ட அம்பு வெளியில வந்து உலகத்துல எதெல்லாம் 7 7ஆ இருக்குமோ அதெல்லாத்தையும் அழிக்கணுமான்னு சந்தேகப்பட்டுதான். உடனே சப்த ரிஷிகள், சப்த கன்னிகைகள், சப்த பூமி, சப்த சமுத்திரம் எதெல்லாம் 7ஆ இருக்குமோ நடுங்க ஆரம்பிச்சுதான். நல்ல வேளை அந்த அம்பு நேர 7 பூமியை பிளந்துட்டு கீழே போயிட்டு ராமனுடைய அம்புராத்தோணியில வந்து உட்கார்ந்துன்னுட்டு கம்பர் ரொம்ப வேடிக்கையா சொல்றார். அப்ப அந்த 7 மரங்களையும் ராமன் வெட்டி விட்டார். விட்டு சுக்ரீவா இப்பவான திருப்தி வந்துதா? பரீட்சையில தேறிட்டேனான்னார். லக்ஷ்மணன் கேட்டார், அண்ணா அவன் ஒரு மரத்தை தானே சொன்னான், நீர் எதுக்கு இப்ப 7 மரத்தை தொலைத்தின்னு இலக்குவன் கேட்கிறான். ராமன் சொன்னார், ஏற்கனவே அவன் பண்ணதை நான் பண்ணா சமம்னு தான் இவன் ஒத்துண்டான். இப்பவும் நான் ஒரு மரத்தை மட்டும் தொலைச்சேன்னா எங்கண்ணாவும் ஒரு மரத்தை தொலைச்சார், நீயும் ஒரு மரத்தை தான் தொலைச்ச, இன்னொரு பரீட்சை எதுன்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனால சேர்த்து வச்சு 7ஐயுமே தொலைச்சிடுவோம். அப்படின்னா அண்ணனை விட எனக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துப்பணும் இல்லையோ? அப்ப தன்னுடைய சக்தியை காட்ட சுக்ரீவன் இசைந்தான். அவனுக்கு இருக்கிற பயம் படுத்து. இப்ப அந்த கதையை ராமன் ஞாபகம் வச்சிருக்கார். அன்னைக்கு நம்ம சக்தியை காட்டினோம், சுக்ரீவன் சரின்னு சமாதானப்பட்டான். விபீஷணனிடத்திலும் இப்படியே தான் சுக்ரீவன் பயந்தான். விபீஷணன் ராமனிடத்துல சரணாகி பண்றதுக்காக வந்தார். அவன் ராட்சசன், அவனால ராமனுக்கு என்ன வந்துடுமோன்னு பயம். அதனால சுக்ரீவன் சொல்ற, இவனை நம்ம கோட்டியில சேர்த்துக்கவே கூடாது, இவனை அனுப்பிச்சுடு, இவன் வந்தா இவனால உனக்கு ஆபத்து வரும். அப்ப ராமன் பார்த்தார், இவன் பயப்படுறான், யாரானு வந்து நமக்கு ஏதான அடிச்சிருவாளோ புடைச்சிருவாளோன்னு பயப்படுறான் போல் இருக்கு. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான்
அங்குள்யக்ரேண தான்ஹண்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. கவலைப்படாத சுக்ரீவா, பிசாச்சமோ யக்ஷமோ கந்தர்வனோ தானவனோ ராட்சசனோ அசுரனோ இவா இத்தனை பேரும் சேர்ந்து வந்தாலும் சரி, தனித்தனியே வந்தாலும் சரி, அவர்களை அழிக்க ராமன் வேண்டாம், என்னுடைய ஒரு கை வேண்டாம், ஒரு விரல் வேண்டாம், என்னுடைய அங்குள்யக்ரேண தான்ஹன்யாம், விரல் நுனியால் நகத்தாலேயே அழிச்சுடுவேன் சுக்ரீவா, கவலைப்படாதே என்றப்பறம் அவனுக்கு கவலை நீங்கித்து. இப்ப பெருமாள் நினைச்சுக்கிறார், இப்படித்தானே இந்த பெரியாழ்வாரும் பயப்படுறார். அன்னைக்கு சுக்ரீவன் பயம் போறதுக்காக நம்ம சக்தியை காட்டணுமோ இல்லையோ, இன்னைக்கு பெரியாழ்வாருடைய பயம் போகிறதுக்காக நம்முடைய சக்தியை காட்டுவோம் என்று மல்லாண்ட திண்டோள். அப்படின்னா மல்லர்களை அழித்த திண்ணன் இருக்கும் மலை போன்று இருக்கிற தோள். மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி. அந்த திண்டோளை பெருமாள் காட்டுறார். எதுக்கு அவர் இப்ப தோளை காட்டினார்? இந்த தோளினுடைய வலிமையை பார்த்து நீர் பயம் தீரலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியாழ்வார் இடத்துல காட்டினார். இவருடைய வழக்கம் என்னன்னா, எதது பயம் போறதுக்காக பெருமாள் சொல்றாரோ அதை கண்டே பயப்படுவார். மல்லாண்ட திண்டோள்னால் இந்த தோல் நன்னத்தான் இருக்கு, ஆனா அது இப்படியே நன்னா இருக்கணுமேன்னு எனக்கு பயமா இருக்கு, அதுக்கு பல்லாண்டு. ஏன் என் தோளுக்கு என்ன ஆயிடும்னால், நீ சக்தி இருக்கிற பிள்ளை பாரு, அதான் ஆபத்து. சாது பிள்ளைகள்லாம் வீட்டோடு இருக்கும், எங்கேயும் போகமாட்டான். ஆனால் சக்தி இருக்கிற பிள்ளையா இருந்தா ஊருக்கோ நம்ம இருக்கிற தெருவுக்கோ நம்ம வீட்லையோ என்ன ஏதான ஆபத்துனாலும் நான் வரேன் முதல்ல அப்படின்னு போகிற பிள்ளையெல்லாம் இருக்கு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஊர் வெயில் முழுக்க ஒந்தல்ல தான் காயறதான்னு கேட்போம் இல்லையோ, அதை போல எங்க என்ன வம்புனாலும் இந்த பிள்ளை போயிடும். இதை போல சக்தி இருக்கிற பிள்ளை பார்த்தா அம்மா பயந்துட்டே இருப்பேன், இது எப்போ போகுமோ, எத்த பட்டுக்குமோ, எத்த திரும்பி வருமோன்னுட்டு. அதுதான் இப்போ கண்ணனிடத்துலையும் ஆழ்வாருக்கு பயம். யாருக்கு என்ன ஆபத்து வந்தா உனக்கு என்ன? துரியோதனன் அர்ஜுனன் அடிச்சா என்ன, அடிக்காட்டா உனக்கு என்ன? யாரோ என்னமோ பண்ணிட்டு போற, எல்லாத்துக்கும் நீயே முன்னாடி போற. அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. கூடவே ரொம்ப சாமர்த்தியமா ஆழ்வார் சொல்லிக்கிறார், இப்போ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு, நானும் நீ சேர்ந்து ரொம்ப நாள் நன்னா இருக்கணும்னா.